ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 30 மினிட்ஸ் ஊறினா போதும். புதினா, கொத்தமல்லி, ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், நெய், தயிர். நான் இன்னைக்கு எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் கேரட், சவ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளி. உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்திங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஆயில் சூடாயிடுச்சு. 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நம்ம அதில் ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா புதினா போட்டுக்கலாம். புதினா தான் உங்களுக்கு நமக்கு வெஜ் பிரியாணிக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நாம் இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதில் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்துக்கட்டும். அதனால கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனது நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம கேர்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு கர்ட் ஆட் பண்ணுறோன்னா, நமக்கு ரைஸ் ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு வரும். இப்போது இதை நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே குக்கருக்கு அப்படியே மாற்றிடுங்க. நான் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் 1க்கு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். காய் ஏற்கனவே உங்களுக்கு அரை வேக்காடு வெந்திருக்கு இல்லையா. இப்போது நம்ம அது கொஞ்சம் கொதிச்சதும் அரிசி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு விசில், அதுக்கப்புறம் அடுத்த விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு சைட் டிஷ் நான் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் போட்டு செஞ்சுருக்கேன். இது சுட சுட நம்மளோட யம்மியான பிரிஞ்சி வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரெசிபியை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தோழி திவ்யா.